வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 11. கார் வேகமாக செல்லவும் தியா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்க, தீரன் சட்டென அருகில் வந்த ஒரு காரை வேகமாக மோதினான். அது சாலையோரம் உள்ள தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அவனை ஓவர்டேக் செய்த இன்னொரு கார் முன்னால் சென்று தீரனது காரை கண்ட்ரோல் செய்யவும், அருகில் பைக்கில் வந்தவர்கள் கையில் கத்தியுடன் தீரனின் காரை நெருங்கினர். பயத்தில் தியாவிற்கு வியர்த்து கொட்டிட, தீரனை பார்த்தவள், பயமா இருக்கு தீரா என்று சொல்லவும், ஏய், நான் இருக்கப்ப பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல என்று தீரன் கத்தவும், என்றவள் முகத்தில் கலவரம் அதிகமாகியது. தியா என்று தீரன் அழைக்க அவன் முகத்தை பார்த்தாள். சரி, உனக்கு பயமா இருந்தா கண்ணை முடிக்கோ, சரியா என்று தீரன் சொல்லவும், சரி என்று தலையாட்டியவள் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஹைவேயில் பறந்த தீரனின் கார் சட்டென அருகில் இருந்த ஒரு மண் சாலைக்குள் புகுந்துவிட, முன்னே சென்ற காரும் ரிவர்ஸ் செய்து தீரனின் காரை துரத்தி கொண்டு வந்தனர். மண் சாலைக்குள் சென்ற தீரனது கார் அங்கிருந்த வெட்டவெளியில் வேகமாக சுற்றி புழுதியை கிளப்பிக்கொண்டு திரும்பி நிற்கவும், எதிரில் இருப்பவர் தெரியாத அளவிற்கு அந்த இடம் முழுவதும் புழுதி படலமாக ஆனது. புழுதியில் முன்னே யார் நிற்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கவும், தீரன் தியாவை, வெளியே என்ன நடந்தாலும் காரை விட்டு வெளியே வரக்கூடாது, புரியுதா என்று கட்டளையிடவும், என்று தலையாட்டினாள் தியா. பைக்கில் இருந்தவர்கள் அதை நிறுத்திவிட்டு இறங்கி தங்களது கத்தியுடன் தீரனின் கார் அருகே வந்தனர். தீரன் தன் காரில் இருந்து 2 சிறிய வடிவிலான கோடாரி போன்ற ஆயுதத்தை கையில் எடுத்தவன் காரில் இருந்து இறங்கி ஸ்டைலாக காரில் முன்பகுதியில் ஏறி ஒய்யாரமாக உட்கார்ந்து கொண்டான். புழுதிகள் மெல்ல அடங்கியதும் அங்கு கார் மேல் ஹாயாக கண்ணில் கூலருடன் உட்கார்ந்திருந்த தீரனை பார்த்தவர்கள் அவனிடம் நெருங்க சற்று பயந்தனர். தன் கோட்டை கழற்றி வைத்தவன் கூரிய கோடாரிகளை கையில் எடுத்து கொண்டான். அதிலிருந்த ஒருவன், அவனை வேடிக்கை பார்க்க தான் இங்கே வந்தீங்களா, போய் அவனை போடுங்கடா என்று சொல்ல, அங்கிருந்த ரவுடிகள் கத்திகளுடன் தீரனை நோக்கி பாய்ந்தனர். காரில் இருந்து குதித்த தீரன் தன்னிடம் இருந்த 2 கோடாரியை வைத்து அவனை நெருங்கியவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். அவன் வெட்டிய வேகத்தில் இரத்தங்கள் தெறிக்க, அதன் வாடை தீரனை மேலும் வெறியேறச் செய்ய கண்முன் தெரியாமல் வெட்டி சாய்த்தான். அங்கிருந்த ரவுடிகளின் 3/4 பேர் காயங்களுடன் கீழே கிடக்க, மீதம் இருந்த 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து அவனிடம் வந்தவர்கள் 4 புறத்திலும் இருந்து தீரனை தாக்கினர். அவர்களின் அதிரடி தாக்குதலில் தீரன் சற்று தடுமாறவும், அதில் தீரனது உடலில் 2 இடங்களில் வெட்டுக்காயங்கள் விழுந்தன. அதை பார்த்த தீரன், நாட் பேட் என்றவன் அவர்கள் 4 வரையும் புயல் வேகத்தில் சுழன்று வெட்டி சாய்த்தான். அவன் அணிந்திருந்த வெள்ளை சட்டை முழுவதும் ரத்தம் தெறிக்க, அவன் கோலத்தை பார்த்த தியா விக்கித்து போய் அப்படியே விழித்து கொண்டு அவனையே பார்த்தாள். கீழே கிடந்த ஒருவனின் முதுகில் சொருகியிருந்த தனது கோடாரியை பிடுங்க அவனது உடலில் ரத்தம் வழிந்தது. தீரன், அச்சச்சோ என்றவன் தான் கையில் இருந்த கோடாரியை பார்த்து, ரொம்ப டர்ட்டி ஆயிட்டே என்று சொல்லி கீழே கிடந்தவனின் முதுகிலேயே அந்த இரத்தத்தை துடைத்தான். இவை அனைத்தையும் பார்த்த தியா அரண்டு போய் விழித்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். காரை திறந்ததும் தியா தன் கண்களை இறுக மூடிக்கொள்ள, அவளை பார்த்தவன் லேசாக சிரித்துவிட்டு உள்ளே இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்தவன் தன் சட்டையில் இருந்த இரத்தங்களை துடைத்துவிட்டு மீண்டும் கோட்டை அணிந்தான். தியா எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து பயத்தில் எச்சிலை விழுங்க, அவனோ அவளை கண்டுகொள்ளாமல் அந்த ஆயுதங்களை மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைத்தவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். தியா அவனை பார்க்காமல் நேராக உட்கார்ந்தபடியே வர, அவளை பார்த்த தீரன், என்னை பார்த்தா உனக்கு கொலகார மாதிரி தெரியுதா என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டியவள் பின்பு இல்லை என்று மறுத்தபடி தலையாட்டினாள். தீரனுக்கு சிரிப்பு வரவும் மெல்ல புன்னகைத்தவன், ஆமாவா இல்லையா என்று கேட்க, தீரா, அது இல்லை என்றவள், இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு உன்னை கொலை பண்ண துரத்துறாங்க என்று கேட்கவும், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது என்றவன் நேராக தனது அலுவலகத்திற்கு வந்தான். அவனுக்கு முன்னால் வந்த சரவணன் தீரனை பார்த்து, என்ன பாஸ் இவ்வளோ நேரம் ஆயிட்டு என்று கேட்க, கேபினுக்கு வா என்று கண்ணை காட்டியவன் வேகமாக தனது கேபினிற்கு சென்றான். அரண்டு போய் வந்து கொண்டிருந்த தியாவை பார்த்த சரவணனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்துவிட்டது. தியாவின் அருகில் வந்த சரவணன், என்ன தியா, என்னாச்சு என்று கேட்க, அவள் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து விழிக்கவும், நீ முழிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கும் போலவே என்று சொல்லிக்கொண்டு தியாவுடன் கேபினிற்குள் நுழைந்தான். உள்ளே வந்த தீரன் தன் கோட்டை கழற்றவும், அதிலிருந்த இரத்தக்கரைகளை பார்த்த சரவணன், ஐயோ பாஸ் என்று பதறினான். ஏய் கத்தாத, எனக்கு ஒண்ணுல்ல என்ற தீரன் வழியில் நடந்தவற்றை சொல்லவும், அதை கேட்ட சரவணன்,
பாஸ், இதெல்லாம் அந்த பூபதியோட குடும்பம் பண்ற வேலையா தான் இருக்கும் பாஸ் என்று சொல்லவும், தெரியும் என்று ஒற்றை வரியில் முடித்தான் தீரன். சற்று நேரம் அமைதியாக யோசித்த தீரன், அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்டுக்கு ஏற்கனவே நாம ரெடி பண்ணியிருக்க கொட்டேஷனை கொண்டு வா என்று கேட்க, சரவணன் தியாவை பார்க்கவும் அவள் ஓடி சென்று எடுத்து வந்து கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த தீரன் அதை கிழித்து கொண்டிருக்க, பாஸ் பாஸ் என்ன பண்றீங்க என்று கேட்கவும், இந்த கொட்டேஷன் வேணாம் என்று சொல்ல, அப்போ அந்த ப்ராஜெக்ட் என்று சரவணன் கேட்கவும், அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான், நான் சொல்ற மாதிரி கொட்டேஷனை ரெடி பண்ணு என்றான். ஓகே பாஸ் என்ற சரவணன் தீரன் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் குறித்து கொண்டான். முடிச்சுட்டு என்கிட்ட கொண்டு வா என்றதும் சரிங்க பாஸ் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்ற சரவணன் திரும்பி தீரனை பார்த்தவன், பாஸ் நான் ஒன்று கேட்கட்டுமா என்று கேட்க, என்ன என்று கேட்டான் தீரன். இல்லை பாஸ், இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணா நம்மளுக்கு லாஸ் ஆயிடாத பாஸ் என்று கேட்கவும், அது எனக்கு முக்கியம் இல்லை என்று தீரன் சொல்லவும், ஓகே பாஸ் என்று சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து செல்ல தியா அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள். அங்கிருந்த கபோர்டை காட்டியவன், அங்க இருக்க ஷர்ட் எடுத்துட்டு வா என்று தீரன் சொல்லவும், தியா அவனது செல்ஃபை திறக்க அதில் கோட் மற்றும் ஷர்ட்டுகள் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு தியா திரும்ப, தீரன் தன் சட்டையை கழற்றிவிட்டு வெற்று உடம்புடன் நிற்கவும் அவனது கட்டுமஸ்தான உடம்பை பார்த்த தியாவிற்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. இப்போ என்ன செய்யறது, இவனை பார்க்கறதா இல்லை கண்ணை மூடிக்கிறதா என்று புரியாமல் தவித்தவளை பார்த்த தீரன், ஏய் அங்க நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஷர்ட்டை கொடு என்று தீரன் சொல்லவும் அதை அவனிடம் கொண்டு வந்தவள் அவன் உடம்பில் உள்ள காயத்தை கவனித்து விட்டாள். அவன் மார்பில் இருந்த வெட்டு காயத்தை பார்த்த தியா அதில் கை வைக்க தீரன் உடலில் மின்னல்கள் வெட்டியது. அவள் கையை பிடித்து கொண்டவன், என்ன பண்ற என்று கேட்கவும், என்ன தீரா இப்படி காயம் பட்டிருக்கு என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான். எப்படி வெட்டியிருக்கு, ஒன்றும் இல்லையா, இரு வரேன் என்று ஓடிச்சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்த தியா அவனது காயத்தை கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்தாள். அது அவன் காயத்தில் பட்டதும் எரிய என்று தன் முகத்தை சுருக்கினான் தீரன். பலிக்குதா தீரா, கொஞ்சம் பொறுத்துக்கோ என்றவள் குரலில் இருந்த கவலையை உணர்ந்தான் தீரன். காயத்தை துடைத்த தியா அதில் மருந்து போட அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தியா காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு அவனிடமிருந்து நகரவும் அவளது கையை பிடித்து தன் புறமாக இழுக்க அவன் மேல் மோதி நின்றாள் தியா. அவனது மூச்சுக்காற்று தியாவின் மேல் மோத அதன் வேகம் பெண்ணவளை பயம் கொள்ளச் செய்தது. தீரனின் வெற்று உடலில் வெப்பம் அனலாக வீசிட தியாவிற்கும் அது கடத்தப்பட்டது. அதை உணர்ந்த தியா சட்டென அவன் மீதிருந்த தனது கையை எடுத்துக்கொண்டாள். அவனது ஆளை விழுங்கும் பார்வையை தாக்கு பிடிக்க முடியாத தியா அவனிடமிருந்து ஒரு அடி பின்னே செல்ல, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்க என்று தீரன் கேட்கவும், ஒண்ணுமில்லை என்று தலையாட்டினாள் தியா. அவளது காதருகே வந்தவன், இனிமே இதெல்லாம் பழகிக்கோ என்று தீரன் சொல்லவும் இவன் எதை பற்றி சொல்கிறான் என்று நினைக்க பதற்றமாகிவிட்டாள். தீரா, அது என்ன சொல்ற என்று உளரவும், ஏ லூசு, ஏன் இப்படி முழிக்கிற, என் கூட இருந்தா இந்த மாதிரி அடிக்கடி ஃபைட் வரும்னு சொன்னேன் என்று சொல்லவும், ஓ அதானா என்று தியா பெருமூச்சு விட்டாள். அப்போ நீ என்ன நினைச்ச என்று அவளை ஆழமாக தீரன் பார்க்க தியாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏய் உன்னதான் கேட்கிறேன் என்று தீரன் அதட்டவும் தியா அவனது விழியையே பார்க்க தீரனும் அவளது விழியையே பார்த்தான். அவளது இதழ் சொல்லாததையெல்லாம் விழிகள் சொல்லிக் கொண்டிருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.